Shalom everyone, welcome to our study on the book of Romans. This is lesson number 16. எல்லோருக்கும் ஷாலும். இந்த ராத்திரி வேளை மீண்டுமாக ரோமர் புஸ்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு உங்கள் நாங்கள் வருகின்ற வரவேற்கிறோம். இது பாகம் 16. We are now looking at chapters 6, 7 and 8 where Paul talks about the doctrine of sanctification. இப்பொழுது பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது சுத்திகரிப்பை குறித்து இங்கு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். In chapter 6, Paul used the slave market, slavery as an example to show that we are no longer under the power of sin. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்தை குறித்து பவுல் அடிகள் இங்கே பேசுகிறார். விசேஷமா இன்றைக்கு நீங்களும் நானும் அடிமைத்தனத்தில் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Then even Paul uses marriage as an illustration to show that we are no longer married to the Mosaic law. பின்பு பார்க்கும் பொழுது திருமணத்தை உதாரணமாக வைத்து இன்றைக்கு நாம் மோசையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் இல்லை என்று சொல்லி அங்கே உதாரணத்தை கொடுத்து பேசுகிறதை கவனிக்க முடியும். Yes, so if I may combine both, we are no longer married to sin or the Mosaic law. ரெண்டையும் ஒன்றிணைத்து கொண்டு வரும் என்று சொன்னால் இனி நாம் மோசையின் பிரமாணத்துக்கோ இல்லது இந்த காரியத்துக்கோ நாம் திருமண ஒப்பந்தத்தில் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். Right now, this is where we left off, previous lesson, the ministry of the law. கடந்த பாடத்தில் பார்க்கும் பொழுது இங்கேதான் நாம் நிப்பாட்டினோம். என்னவென்று சொன்னால் நியாய பிரமாணத்தின் பணி என்கிற இந்த இடத்தில் நாம் நிப்பாட்டினோம். When we're talking about the law here, we're talking about the Mosaic law, the law that God gave to the Israelites through Moses. பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நாம் மோசேயின் பிரமாணத்தை குறித்து பேசுகிறோம். என்ன பிரமாணம் என்று சொன்னால் மோசேயின் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தருவித்த அல்லது கொடுத்த பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறோம். Because the Jews want to know, the Christian Jews especially, why did God give the law then? If law cannot save me, what is the purpose of the law? இந்த பிரமாணம் என்னை காப்பாற்ற முடியாவிட்டால் இந்த பிரமாணத்தின் நோக்கம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். So number one, the law reveals what sin is. முதலாவது பார்க்கும் பொழுது நியாய பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. The law arouses sin, wants to make you sin even more. பின்பு பார்க்கும் பொழுது நியாய பிரமாணம் பாவத்தை இன்னும் அதிக தூண்டுகிறது. The law kills. How does the law kill? The judgment of the law is ultimately, the penalty ultimately is death. நியாய பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. எப்படி மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பாவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக கடைசி தண்டனையை பார்க்கும் பொழுது மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And the law also shows the depth of sin. அதே சமயத்தில் நியாய பிரமாணம் பாவத்தின் ஆழத்தை குறித்து காட்டுகிறது. Okay, let's pick up from verse 7. Let's read verse 7. 7ஆம் வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது ஆரம்பிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. What shall we say then? Is the law sinful? Certainly not. Nevertheless, I would not have known what sin was had it not been for the law. For I would have not have known what coveting really was if the law had not said, "You shall not covet." ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இல்லை என்று. I know, Pastor. Just the first one. Now, do you remember reading this earlier? இதற்கு முன்பாக படித்தோம், ஞாபகம் இருக்கிறதா? Let's go to chapter 6 verse 1. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கும் பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? What shall we say then? நாம் என்ன சொல்லுவோம்? And then the answer that you keep reading, the answer is no. There's a short answer. பின்பு நீங்க பதில பாத்தீங்கன்னு சொன்னா கூடாதே என்று சொல்லி வசனம் அங்க பதில் இருக்கும். Then Paul will explain why he said no, the longer answer. பின்பு நீங்கள் பார்க்கும்போது பவுலடிகள் ஏன் கூடாது சொன்னார் என்று சொல்லி நீளமான ஒரு பதிலை எங்கள் கொடுக்கிறதே கவனிப்பீர்கள்.
Look at verse 15, similar, verse 15. 15வது வசனத்தை கவனிப்போம். அதே போன்ற ஒரு வசனம். இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. What then? Shall we sin because we are not under the law but under grace? By no means. Again, we find Paul starts the next section by saying, what then shall we say? And then he says, no, short answer. Then Paul explained why he said no, which is the longer answer. பின்பு இன்னொரு பகுதியை பவுலடிகள் ஆரம்பிக்கிறார். நாம் இப்படி செய்யலாமா என்று சொல்லி கேள்வி கேட்டு பின்பு பதிலை செய்யக்கூடாது என்று சொல்லி சுருக்கமான பதிலை கொடுத்து அதனுடைய விவரத்தை பின்பு விவரித்து அவர் காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். We come to chapter 7 verse 7, we have the similar thing. What shall we say then? 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரும்பொழுது அதே வாக்கியம் தான் இருக்கிறது. நாம் என்ன சொல்வோம்? He will say no, short answer. Then he will give an explanation for what he said, which is the longer answer. கூடாதே என்று சொல்லி சிறிய பதிலை அதற்கு கொடுப்பார். பின்பு ஏன் கூடாது என்று சொன்னார் என்று சொல்லி ஒரு நீண்டமான பதிலை அங்க கொடுக்கிறதே கவனிக்க முடியும். So it seems that this is Paul's division, if you like. What shall we say? No. What shall we say? What shall we say? It's like Paul is dividing his material. If we are reading, if Paul wrote in paragraphs, this would be the paragraphs. பவுலடிகள் ஒருவேளை இப்படியாக பேராகிராஃப் வைத்து அவர் எழுதியிருந்தார் என்று சொன்னால் இப்படிதான் எழுதியிருப்பார். என்று சொன்னால் அவருடைய எழுத்து முறையை பார்க்கும் பொழுது செய்யலாமோ பின்பு கூடாதே, செய்யலாமோ கூடாதே என்று சொல்லி அவர் பிரித்து எழுதுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Okay, so let's read verse 7 again, chapter 7 verse 7. மீண்டுமா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. What shall we say then? Is the law sinful? Certainly not. Nevertheless, I would not have known what sin was had it not been for the law. For I would not have known what coveting really was if the law had not said, you shall not covet. What Paul says, even in the other parts, could be misunderstood. பவுலடிகள் சொல்லுகிற காரியம் ஒருவேளை மற்ற பகுதியில சொல்லுகிற காரியம் கூடயும் மனுஷர்களாக தவறாக புரிந்து கொள்ள முடியும். Sometimes even students listening to a teacher teach, they may jump to a conclusion and then say, this is what the lecturer said or the teacher said. But that's their conclusion. சில சமயத்தில் பார்க்கும்போது மாணவர்கள் ஒரு பாட ஆசிரியர் இப்படியாக படித்து கொடுக்கும் பொழுது பாட ஆசிரியர் இதைத்தான் சொல்ல வருகிறார் என்று சொல்லி ஒரு முடிவை மாணவர்கள் கொண்டு வரலாம். ஆனாலும் அது மாணவர்கள் சொல்லுகிற ஒரு முடிவுரை, அது ஆசிரியர் கொடுக்கிற ஒரு முடிவுரை கிடையாது. So in Paul's teaching and explaining, especially when he talks about not being under the Mosaic law, people can misunderstand and come to their own conclusion, and then they say, oh, this is what Paul is teaching. விசேஷமாக நாம் இனி மோசையின் பிரமாணத்தின் கீழ் இல்லை என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிற இந்த கோடி காட்டுகிற இந்த காரியங்களை மற்றவர்கள் இது செவி மடுக்கும் பொழுது தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் நடத்து கொள்ளக்கூடிய முடியும். Even today, nowadays, I've heard of some false teachers, who teach, oh, doesn't matter how we live our lives, God was not going to look at it. And they say Paul is the one who taught it, which is absolutely wrong because Paul taught something opposite. But you see how false teachers can teach something and then say this is what Paul taught. இன்றைக்கும் நம் காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இப்படியாக கள்ள போதனைகள் இருக்கிறது. நாம் எப்படி வேணலாம் இஷ்டத்துக்கு வாழலாம், ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி. ஆனாலும் பவுலடிகள் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட போதனை காணப்படுகிறது. What shall we say then? Is the law sin? Paul says, of course not. நாம் என்ன சொல்லுவோம்? பிரமாணம் பாவமா? அப்படி அல்லவே என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். Since trying to obey the law arouses passion, sinful desires, some may conclude, oh, therefore the law is bad. அதாவது நம்ம
திருப்பி சொல்லுங்க, சாரி. Because the law arouses sinful passions, some may conclude, therefore, the law is at fault, the law is bad. பாவமானது மன்னிக்கவும், பிரமாணமானது பாவத்தின் வாஞ்சை அல்லது பாவத்தை தூண்டுகிறபடினாலே பிரமாணம் பாவம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. Paul goes on to explain, no, I learned from the law, for example, for I would not have known what coveting really was if the law had not said, do not covet. பவுலடிகள் சொல்வார்கள், அப்படி அல்ல, பிரமாணத்திலிருந்து நான் கத்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால், இப்படியாக இச்சை கொள்ளாதே என்கிற இந்த காரியத்தை பிரமாணம் சொன்னபடினால்தான் அது என்ன என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Now that law comes from one of the 10 commandments. இந்த பிரமாணத்தை பார்க்கும்போது 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாய் காணப்படுகிறது. Which represent the entire Mosaic law. இது இந்த மோசே பிரமாணத்தில் முழுமையும் கொண்டு வருகிற ஒரு பிரமாணமாய் காணப்படுகிறது. It's not that Paul doesn't know about the law, because as a Jew, from childhood he has grown up listening to the instruction of the law. பிரமாணத்தை குறித்து பவுல் அறியாத ஒரு நபராய் காணப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் சிறுபிராயம் முதல் பிரமாணத்தை வைத்து தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். So probably what he means is, of course, growing as a boy, but when the time came for him when he understood what the law was saying and he tried to obey the law, he found out lots of covetous desires inside him. இங்கே பார்க்கும் பொழுது பவுலடிகள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சிறுவனாக இருந்து வளர்ந்து வரும் பொழுது அவர் பின்பு நியாய பிரமாணத்தை அறிந்து அதன்படி செயல்பட பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக அநேக இச்சிக்கத்தக்க காரியங்கள் தூண்டப்படுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லி வருகிறதே அவர் சொல்லுகிறார். Paul may not have done it physically. He may not have coveted something physically. ஒருவேளை சரீரபூர்வமாக பவுலடிகள் இச்சை கொண்டு சில காரியங்களை அவர் செய்திருக்க மாட்டார். Physically, he would not taken something that belongs to another person. மற்றவர்கள் இடத்தில் பொருளை, அதாவது மற்ற உடைமையான காரியங்களை அவர் மற்ற இடத்தில் பறித்திருக்க மாட்டார். So externally, from the outside, he didn't break the law. He was obeying the law. வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது பிரமாணத்தை அவர் உடைத்ததாக காணப்படவில்லை. அவர் பிரமாணத்தை பின்பற்றி வருகிறார். But inside, there's so many desires to covet. ஆனாலும் உள்ளுக்குள்ளாக பார்க்கும்போது அநேக வாஞ்சைகள் இப்படியாக அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சைகள் தன் உள்ளத்தில் இருக்கிறதை பார்க்க முடியும். Maybe he desired to be someone higher in the ranking. That could be a coveted desire he could have had. ஒருவேளை ஒரு பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியம் அது ஒரு அப்படியாக அதாவது இந்த எடுத்துக்கொள்ள வேண்டும், பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நிறைய எண்ணங்கள் தனக்குள் இருந்திருக்கலாம். We all have what is called conscience. நமக்கு மனசாட்சி என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. Conscience is good because generally conscience tells us what is wrong and what is right, generally. மனசாட்சி என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு காரியம். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மனசாட்சி தான் எது சரி எது தப்பு என்று சொல்லி நம்ம இடத்தில் சொல்லும். Sometimes we know what we have done is wrong because our conscience will prick us. சில சமயத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும், அதாவது தப்பு செய்தோம் என்று சொன்னால் தெரியும். என்று சொன்னால் மனசாட்சி நம்மை குத்திவிடும். But the problem with conscience is this: everyone's conscience is not the same. ஆனாலும் மனசாட்சி என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது ஒவ்வொருடைய மனசாட்சி வேறுபட்டதாய் காணப்படுகிறது. One person's conscience may look at an act and say, I think it's okay. But another person's conscience will make that person say, no, that is wrong. ஒருவனுடைய மனசாட்சி பார்க்கும்போது இந்த காரியம் நான் செய்தது சரி என்று சொல்லி சொல்லப்படும். இன்னொரு நபரை பார்க்கும்போது அவர் மனசாட்சியின்படி அல்ல, இந்த காரியம் செய்தது தவறு என்று சொல்லி சொல்லக்கூடும். Therefore, conscience cannot be the final arbiter. The conscience cannot be the final what do you call this, verdict. ஆகினால் தான் மனசாட்சி தான் கடைசியான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டு வர முடியாது.
Therefore, we need to go to something that is very clear. We have to go to God's word. ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகவும் தெளிவான ஒரு காரியத்துக்குள் நாம் புகழ வேண்டும். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிறது. So God gave his laws to the Israelites so they know very clearly what is right, what is wrong. ஆகினாலே ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் எது தவறு எது சரி என்று சொல்லி தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக அதை கொடுத்திருக்கிறார். And Paul gave clear, do not covet. But I realized, although physically I didn't take anything, but inside there were so many desires battling inside something he wanted. He really understood what coveting was because of the law. ஆகினால இச்சை கொள்ளாதே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சில உள்ளுக்கு உள்ள சில காரியங்கள் இப்படியாக மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள இச்சை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனாலும் இதை நாம் அதை தற்காத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now, whether Paul is really went through that or just using himself as an illustration, we do not know. But the point is very clear. The law reveals sin. பவுலடிகளை பார்க்கும்போது இதை கடந்து போனாரா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் மிகவும் தெளிவாக என்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிரமாணமானது பாவ செயல்களை இச்சிக்கத்தக்க செயல்களை தூண்டுகிறதா இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். Verse 8. 8வது வசனம். But sin, seizing the opportunity afforded by the commandment, produced in me every kind of coveting, for apart from the law, sin was dead. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். Now, whether there's law or no law, sin has always been present. பிரமாணம் இருக்கிறதோ அல்லது பிரமாணம் இல்லாமல் போனாலும் பாவம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. We read, before the Mosaic law was given, Cain killed Abel. One example, Genesis 6:11 talks about how man became more and more sinful. All this before the Mosaic law was given. So even without the law, sin has always been there. மோசேயின் பிரமாணம் வருவதற்கு முன்பாக காயின் எப்படி ஆபலை கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மனுஷர்கள் எப்படி இன்னும் மோசமானவர்களாக கேட்டானவர்களாக ஆனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரமாணம் இல்லாவிட்டாலும் மனுஷன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். So what does Paul mean, like, before the law, sin was dead, and then at one time I was alive without the law? What is he trying to say? பவுலடிகளை பார்க்கும்போது பிரமாணம் இல்லாமல் பாவம் என்றது மரணத்துக்குரியதா இருக்கிறது. அதே சமயத்துல பிரமாணம் இல்லாமல் நான் பாவம் செய்யாமல் இருந்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது என்ன காரியத்தை இங்க பவுல் சொல்லி வருகிறார்? Before I understood what the law was teaching, sin was there. It was dead, meaning had no power. It's there, dormant, quietly staying, before I really understood the law. பிரமாணத்தை நான் மெய்யாகவே அறிந்து கொள்ளும் முன்பாக பாவம் அங்கேதான் இருந்தது. ஆனாலும் அது மரித்ததை போல உயிரற்றதாய் காணப்பட்டது. But when I understood the law, as is growing up, and I understood the law, and I tried to obey it, suddenly I find sin is working, and I'm not able to obey the law. இப்பொழுது நான் பெரியவனாய் வளர்ந்து கொண்டு பிரமாணத்தை அறிந்த போது இப்பொழுது நான் திடீரென்று அறிந்து கொள்ளுகிறேன், அங்கே பாவம் செயல்படுகிறது, பாவமானது உயிரோடு வருகிறது, என்னால் அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். So Paul now suddenly finds, now that I know the law, but I'm not able to keep the law, and the law's final judgment is death, I'm dead. பவுல் சொல்லுகிறார், இப்போ நான் அறிந்து கொண்டேன், அதாவது இந்த பிரமாணமானது இப்படியாக பாவத்தை சுட்டி காணிக்கிறது. பாவத்தினுடைய கடைசி அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் மரணம். ஆகினாலே நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Now we heard of volcanoes. There are what we call dormant volcanoes. That means that volcano is not dead, it's just dormant, it's just like quiet.
எரிமலையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில எரிமலைகளை பார்க்கும் பொழுது அது வெடித்து சிதறாது. அதாவது அந்த உயிருள்ள எரிமலையாய் தான் இருக்கும். ஆனாலும் அது அப்படியாகவே அமைதலாய் இருக்கும். Suddenly one day it may erupt. திடீரென்று சொல்லி ஒரு நாள் அது வெடிக்கக்கூடும். So the sinful thing in us was like a volcano laying dormant. The Mosaic law made it erupt. இந்த நமக்குள் இருக்கிற பாவங்கள் இப்படியாக அது அமைதலாக இருந்தது. அதாவது உயிரோடு தான், ஆனால் அமைதியாக இருந்தது. இந்த பிரமாணம் வந்தபோது இந்த பாவத்தை வெளியேற்றினது, கொண்டு வந்தது என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். So the law brought out, made it very obvious that we have a nature that is sinful. ஆகினால் இந்த பிரமாணம் என்ன செய்தது என்று சொன்னால், வெளியரங்கமாக நமக்கு பாவம் என்கிற சுபாவம் தரிக்கப்பட்டிருக்கிறோம், சுபாவம் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறது. That's why it says, before I knew the law, before I really understood law, everything was fine. But when I understood the law, suddenly all the desires start coming out and I feel defeated. இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த பிரமாணம் அறியாத முன்பும் போது எல்லாம் சரியாக நேர்த்தியாக இருந்தது. ஆனால் பாவம் பிரமாணத்தை அறிந்த பின்பு இப்பொழுது எனக்குள்ளாக உள்ள இச்சைகள், ஆசைகள் எல்லாம் தூண்டி வருகிறது. நான் தோற்றவனை போல காணப்படுகிறேன் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். In verse 10, 10வது வசனம், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். I found that the very commandment that was intended to bring life actually brought death. The commandments of the law was to bring life, meaning to have a right relationship with God. But what happened? Because the sinful nature began to react against the law, instead of bringing life, it brought the opposite result, it brought death. பிரமாணம் வந்தபோது ஜீவனை கொண்டு வந்திருக்க வேண்டும், அதாவது தேவனோடு நம்ம இணைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் உள்ளுக்குள்ள இருந்தபடினாலே, பிரமாணம் வந்த பொழுது இந்த காரியங்கள் வெளியேறினபடினாலே ஜீவனை விட மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Remember, life and death represent the two kinds of life that we are living. மரணமும் ஜீவனும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் வாழுகிற ரெண்டு வித்தியாசமான ஜீவனுக்கு கோடி காட்டுகிறதா இருக்கிறது. Also represents our eternal destiny. அதே சமயத்துல நம்முடைய இந்த ரெண்டு வாழ்க்கையும் நம்முடைய கடைசி இலக்கு, இறுதி இலக்கு எங்கே இருக்க போகிறது என்று சொல்லி காண்பிக்கிறது. So it doesn't mean every time we read life, it means physically life, or death, it means physically death. அதாவது ஜீவன் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் சரீரபூர்வமாக உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி பொருள் அல்ல. அதே சமயத்தில் மரணம் என்று சொல்லும் பொழுது சரீரபூர்வமாய் மரித்து போயிருக்கிறோம் என்று சொல்லி பொருள் அல்ல. So when Paul said under the law I died, he was still alive. So what does it mean? He's living a life separated from God, living a life that is in rebellion against God. அதாவது பவுலடிகள் சொல்லும்போது நான் மரித்தவனை போல் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சரீரபூர்வமாக அவர் மரித்து போகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். ஆனாலும் இந்த பிரமாணம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனை விட்டு தூரம் பிரித்து அல்லது தேவனுக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை வாழ தூண்டுகிறது, வைக்கிறது என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார்கள். Verse 11. 11ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. For sin, seizing the opportunity afforded by the commandment, deceived me, and through the commandment put me to death. The law gave an opportunity for the sinful nature to come out and to react. இந்த பிரமாணம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த பாவ சுபாவம் வெளியே வந்து ஒரு செயல்படும்படியாக ஒரு வாய்ப்பினை அல்லது சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. See, without the law, there could be things that I'm doing that are sinful, but I don't know it is sinful. பிரமாணம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அதாவது சில பாவ செயல்களை நான் செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அது பாவ செயல்கள் என்று சொல்லி எனக்கு அறியாமல் போய்விடும். For example, let's say I'm sitting in an office waiting to meet an officer. யோசித்து பாருங்கள், நான் ஒரு அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறேன். அலுவலகத்தினுடைய தலைவரை நான் பார்க்க அமர்ந்திருக்கிறேன். Okay, I have my shoes on and I'm smoking. நான் என்னோட கால் அணிகளை போட்டு இப்பொழுது நான் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். And I'm using my handphone.
என்னுடைய தொலைபேசியும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். I don't find anything wrong by wearing my shoes into an office. Or I don't find anything wrong by smoking or using my handphone. For me, I'm not doing anything wrong. அதாவது அந்த அலுவலகத்துக்குள்ள பார்க்கும் பொழுது நான் ஒரு காலணி அணிந்துட்டோ அல்லது புகைப்பிடித்து கொண்டோ அல்லது தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு தவறாகவும் இல்லை, அது சரியாக தான் இருக்கிறது. But suddenly I see there is a board and it says no shoes allowed, no smoking allowed, do not use your handphone while you're in this office. Suddenly I see these 3 laws. திடீரென்று சொல்லி இந்த 3 சட்டங்களை இந்த ஒரு அட்டையில் இப்படியாக செவரில் மாட்டப்பட்டிருக்கிறது. புகைப்பிடிக்க கூடாது, காலணி அணிந்து உள்ளே வரக்கூடாது, தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி திடீர்னு நான் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now I'm breaking 3 laws. இப்பொழுது பார்க்கும் பொழுது 3 சட்டத்திட்டங்கள் அல்லது பிரமாணங்களை நான் உடைக்கிறேன். Now I don't like those laws. எனக்கு அந்த பிரமாணம் பிடிக்காது. Because taking away my freedom. ஏனென்று சொன்னால் என்னுடைய சுதந்திரத்தை அது பறித்து கொண்டு போகிறது. So I might say, okay, I will not smoke. நான் ஒருவேளை சொல்லலாம், சரி நான் புகை பிடிக்க மாட்டேன். Since I'm obeying the law. நான் பிரமாணத்தை பின்பற்றி இருக்கிறேன். But I may argue, why can't I use the handphone? It's my handphone. So it seems in one part I'm obeying the law, but the other part I'm not obeying the law. All of this shows there is a rebelliousness inside us. அதாவது ஒரு வகையில் நான் அவங்களோட தர்க்கம் பண்ணலாம். என்னோட தொலைபேசி தானே, நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதை நான் செய்ய மாட்டேன், நான் என்னோட தொலைபேசி தான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி தர்க்கம் பண்ணலாம். அது என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற ஒரு பங்கானது கீழ்ப்படுகிறது, ஆனால் ஒரு பங்கோ முரட்டாட்டம் பண்ணுகிறது. So when the law says do not, the sinful nature will say I will. ஆகினாலே பிரமாணம் செய்யக்கூடாது என்று சொல்லி தடை விதிக்கிற காரியங்களை இந்த பாவ சுபாவம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நான் செய்வேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு போகும். But how sin deceives people is by saying, listen, law is stopping you from enjoying yourself, from having pleasure. I can give you that pleasure. That's how sin deceives people. பாவம் எப்படி மனிதர்களை வஞ்சிக்கிறது என்று சொன்னால் அது நம்ம இடத்தில் பேசுகிற காரியம் இப்படியா இருக்கும். பிரமாணமானது நீங்கள் இன்பத்தை மகிழ உங்களை தடுக்க செய்கிறது, ஆனாலும் நீங்கள் இன்பத்தோடு வாழலாம், சந்தோஷத்தோடு வாழலாம் என்று சொல்லி அங்கே பாவம் தூண்டும். Sin is like a double-sided coin. பாவம் என்று சொல்லும் பொழுது இரு பக்கம் உள்ள ஒரு காசு, வெள்ளி காசை போல இருக்கிறது. One side it says pleasure. ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இன்பம் என்று சொல்லி அங்க சூட்டப்படும். Hebrews 11 says the pleasures of sin. அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பாவத்தினுடைய இச்சை அல்லது இன்பம் என்று சொல்லி அங்க சொல்லும். பாவத்தின் இன்பம். That's the only side sin will show. Pleasure people, and that's what people see. Oh, pleasurable. பாவம் என்ன பண்ணும் என்று அந்த ஒரு பகுதியை மாத்திரம்தான் காமிக்கும். இன்பம் என்று சொல்லி எல்லாரும் இன்பத்தில் மயங்கி போயிருப்பார்கள். But on the other side it is written death. ஆனாலும் மறுபக்கத்தில் பார்க்கும்போது மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. So people are attracted to pleasure but don't realize it will end up in death. ஆகினாலே மனுஷர்கள் எதற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இன்பத்துக்குள் நேராக ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மறந்து போன காரியம் என்னவென்று சொன்னால் அது மரணத்துக்கு நேராகவும் இழுத்து கொண்டு போகிறது என்று சொல்லி. If I can give you another illustration, Eve saw that the fruit was good for food. இன்னொரு உதாரணம் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஏவாளை பார்க்கும் பொழுது அந்த கனியை பார்க்கும் பொழுது அது அதாவது உணவு உட்கொள்ள இன்பமான இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்தார். Pleasing to the eyes and it seemed like it really tastes good. கண்களுக்கு இப்படியாக அழகாக இருந்தது, ஈர்த்தது, அதனுடைய சுவை மிகவும் சுவையாயிருக்கும் என்று சொல்லி அதை ஈர்த்தது. But she did not realize the seed inside is death. ஆனாலும் அவர் அறியாத காரியம் என்னவென்று சொன்னால் அதற்குள்ளாக காணப்படுகிற அந்த பாவமானது, விதையானது மரணம் என்று சொல்லி அறியாமல் அவர் போனார். The law is God's law. The law was given to guide, direct people. The law is not bad at all.
பிரமாணம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரமாணமாய் காணப்படுகிறது. அது எதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் மனிதனை வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்டது. அது தவறான ஒரு காரியம் அல்ல. The problem is not with the law. பிரச்சனை பிரமாணமோடுதில் அல்ல. The law is with the sin in us. பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நமக்குள் காணப்படுகிற இந்த பாவத்தோடு ஈடுபடுகிறது. And the problem is the sin in us. பிரச்சனை என்று சொன்னால் நமக்குள் காணப்படுகிற பாவம். All that the law does is to bring out the sin and make it very obvious. ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் நமக்குள் இருக்கிற பாவங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து காண்பிப்பதுதான் என்று சொல்லி அவருடைய திட்டமாய் இருந்தது. Verse 12. 12வது வசனம். So then the law is holy and the commandment is holy, righteous and good. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. Paul has to make this very clear because remember they can misunderstand. Oh, the law is bad, is it? Makes me to commit more sin. Paul makes it very clear. The law is good. பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது பிரமாணம் நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி இங்கு மிகவும் தெளிவாய் உரைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மக்கள் தவறாக புரிந்து கொண்டு பிரமாணம் நல்ல ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி புரிந்து கொள்வார் என்று சொல்லி இருக்கிறபடினால்தான் இங்கே தெளிவான உரையை பவுல் அடிகள் கொடுக்கிறதை கவனிக்க முடியும். Why then is the Mosaic law or the law of God a problem? ஆகினாலே மோசேயின் பிரமாணம் அல்லது கடவுள் கொடுத்த தேவன் கொடுத்த பிரமாணம் ஏன் பிரச்சனையாக தோன்றுகிறது? Verse 13. 13வது வசனம். That which இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. Did that which is good then become dead to me? By no means. Nevertheless, in order that sin might be recognized as sin, it used what is good to bring about my death, so that through the commandment sin might become utterly sinful. Oh, you see, the law is a problem. The law is making me sin. No, the law is not making you sin. It is sin that makes you sin. பிரமாணம் கெட்டது, பிரமாணம் என்னை பாவமாக்குகிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி அல்ல, பிரமாணம் நம்மை கெட்டதாக மாற்றுகிறது கிடையாது, பாவம் தான் நம்மை கெட்டவர்களாக மாற்றி விடுகிறது. So the law is not the culprit, sin is the culprit. ஆகினாலே பாவம் தான் அந்த கெட்டதை தூண்டுகிறவன் அல்ல, பாவம் தான் அதனுடைய காரியம். So what sin in us did was, the law, the Mosaic law was good. Sin made us to commit more and more sin. The sin made us go to rebel more and more against the law. பிரமாணம் நல்ல ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த பாவம் என்ன பண்ணிடுதுன்னு சொன்னால் இந்த பிரமாணத்துக்கு எதிராக இன்னும் அதிகமாய் நம்மை தூண்டி தூண்டி பிரமாணத்துக்கு எதிராக நம்மை செயல்படுத்த வைத்திருக்கிறது. So the sin in us used something that is holy, something that is good, the Mosaic law, for an unholy result, death. ஆகினாலே நமக்குள் காணப்படுகிற இந்த பாவங்கள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் இந்த மோசேயின் பிரமாணத்துக்கு எதிராய் தூண்டி மரணம் என்கிற இந்த தண்டனைக்கு நம்மை உட்பட்டவர்களாய் தள்ளி விடுகிறது. Again, he carries on explaining that the law is spiritual, the law is good. அதே சமயத்தில் தொடர்ச்சியாக பார்க்கும்போது பவுலடிகள் தொடர்ந்து இன்னும் விவரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிரமாணமான பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய காரியமா இருக்கிறது, நல்ல ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். But we fallen people, we are not good. Easily, we are slaves of sin, and it's easy for us to commit sin. ஆனால் நாம் அப்படி அல்ல, நாம் கெட்டவர்களா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பாவத்தில் அடிமைப்பட்டவர்களா இருக்கிறபடினாலே, பாவத்தின் சுபாவம் உடையவர்களா இருக்கிறனாலே பாவத்துக்கு இணங்கி சீக்கிரமா இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். And
when we are slaves, we listen to whatever the master tells us. And in this case, the master is sin. பின்பு நீங்க பார்க்கும் பொழுது நாம் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் நாம் செய்வோம். இதுல நம்ம வைத்து பார்க்கும் பொழுது பாவம் தான் அந்த எஜமானனா இருக்கிறது. So this is the condition of the unregenerate, the man who's not saved. At the same time, for the Israelites who are under the Mosaic law. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனும் சரி, அதாவது மோசேயின் பிரமாணத்தில் கீழ் இருக்கிற இஸ்ரவேலர்களும் சரி, அவர்கள் போன்ற நிலையில் தான் சிக்குண்டு இருக்கிறார்கள். Now verses 15 to 25, Paul is going to explain about the struggle that he went through. 15ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலடிகள் அவர் என்னெல்லாம் கடினமான பாதையில் கடந்து போனாரோ அதை நமக்கு சொல்லி விவரிக்க போகிறதை கவனிக்க போகிறோம். There are 3 laws that we need to know. 3 பிரமாணங்களை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். The third one I'll speak about it later or in the next lesson, but let's look at the 2 laws that we find in chapter 7. 3வது பிரமாணத்தை குறித்து அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போம். இப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அல்லது கோரி காட்டப்படுகிற 2 பிரமாணத்தை குறித்து நாம் கவனிப்போமாக. We have the Mosaic law, the law of God, represented by the 10 commandments. தேவனுடைய கற்பனை அல்லது மோசேயின் பிரமாணம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இது எது உட்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் 10 பிரமாணங்களை உட்பட்டதாய் காணப்படுகிறது. Now, usually you would have heard or read the commandments or the entire law being divided into 3 segments. அநேக முறையில் அல்லது பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பிரமாணத்தை பார்க்கும் பொழுது 3 பங்காக அல்லது 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Now this is how people explain or teach 3. இது இப்படிதான் ஜனங்கள் is very common. இது இப்படிதான் போதிப்பார்கள் அல்லது சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள். இந்த 3 பங்காய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவான ஒரு கருத்தாய் காணப்படுகிறது. Number 1, we have the moral law, which are the 10 commandments. முதலாவது பார்க்கும்போது நன்னறி பிரமாணமாய் இருக்கிறது. அது 10 கட்டளை. Number 2, it is called the ceremonial laws or the religious law. This has got to do with religion, how you approach God. பின்பு 2வது பகுதியை பார்க்கும் பொழுது இங்கே சடங்காச்சாரத்தினுடைய பிரமாணம் என்று சொல்லுவார்கள். தேவனிடத்தில் எப்படி நாம் அணுகி வர வேண்டும், அணுகுமுறை இருக்கிறது என்று சொல்லி இங்க சொல்லுவார்கள். Mother சட்டங்கள். Number 3, the social law. This has got to do with social matters, economic matters, how people relate to each other. So you have the social laws. பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்களோடு நாம் எப்படி பயில வேண்டும் என்று சொல்லி பொதுவான பிரமாணம் என்று சொல்லி இருக்கும். Now that's helpful to remember the entire law in these 3 segments. இந்த 3 பகுதியில் காணப்படுகிற இந்த எல்லா பிரமாணத்தையும் நாம் மனப்பாடம் பண்ணி வைப்பது நல்லது. In 3 segments. 3 பகுதிகளாக நீங்கள் மனப்பாடம் பண்ண வைப்பது நல்லது. As a young Christian, when I read a book and I saw this 3, I was excited. Wow, wonderful, something new I've learned. And so I memorized that. இளவன் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு. ஆகியனாலே நான் இது சிறந்ததா இருந்தபடினாலே நான் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறேன். And very commonly people talk about the moral law and the ceremonial laws and the social law, which is helpful to understand, but God didn't give it in 3 divisions. அதாவது அநேக பேரை பார்க்கும் பொழுது எளிதாக இந்த 3 பங்காக பிரித்து இந்த பிரமாணங்களை பேசுவார்கள். ஆனாலும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது இப்படி 3 பங்காக அவர் கொடுக்கவில்லை. As I studied about the law, the 10 commandments are representative or summary of the entire law. நீங்க பார்க்கும் பொழுது இந்த 10 கற்பனைகள் எல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டதாய் கொண்டு வந்து ஒரு சுருக்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயமாய் தான் இங்கே காணப்படுகிறது. The first 4 laws, commandments 1, 2, 3 and 4, has got to do with our relationship with God. முதல் 4 பிரமாணங்களை 1, 2, 3, 4 பார்க்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை குறித்ததான பிரமாணமாய் காணப்படுகிறது. Then commandments 5 to 10, our relationship with our fellow men.
பின்பு நீங்க பார்க்கும்போது அடுத்து வரும் பிரமாணங்கள் மனுஷனோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். Now, this is a summary, if you like, or இது ஒரு compressed summary. Yeah, okay. இது ஒரு சுருக்கம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். Then God gives in details commandments 1 to 4, how to keep those commandments. Those details is what people label as ceremonial laws. பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 1, 2, 3, 4 சட்டங்களை பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக இன்னும் விரிவாக்கமாய் சொல்லி கொடுக்கிறபடினாலே இதைத்தான் சடங்கு பிரமாணங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். And commandments 5 to 10, God gives in detail. Those laws is what people call the social law. பின்பு நீங்க பார்க்கும் பொழுது 5லிருந்து 10 வரைக்கும் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்க இன்னும் தெளிவாக அவர் உரைப்பார். அதைத்தான் பார்க்கும் பொழுது சோஷியல் லா என்று சொல்லி சொல்லுவார்கள். For example, you must keep the Sabbath. உதாரணத்துக்கு நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி காரியம் இருக்கிறது. It's in the 10 commandments. இது 10 கற்பனைகள் அடங்கி இருக்கிற ஒரு காரியம். But how do you keep the Sabbath? ஆனாலும் இந்த ஓய்வு நாளை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும்? That's when God will give in detail what you should do and should not do on the Sabbath. So what is given in a summary form, God gives in detail. எது ஆண்டவர் சுருக்கமாய் கொடுத்தாரோ பின்பு ஆண்டவர் நம் தெளிவாய் கொடுப்பார். அதாவது ஓய்வு நாளில் நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி விவரித்து விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். Commandment number 5 says you must honor your parents. 5வது கற்பனையை பார்க்கும் பொழுது தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லும். What if you don't honor your parents? ஒருவேளை தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் போனா என்ன நடக்கும்? And then God gives the explanation what the punishment should be given. பின்பு ஆண்டவர் அதனுடைய தெளிவின் உரையை அவர் கொடுப்பார், எப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. So it's not 3 different divisions. The 10 commandments, which is a summary form is then explained in detail. Some of it relates to God. It's called we label it ceremonial laws, and some of it relates to how men should relate with other men. It's called social law. So the law is an expansion of the 10 commandments. 3 பகுதியாக பிரிக்கப்படவில்லை. ஆனாலும் இங்கே பார்க்கும் பொழுது இந்த 4 காரியங்கள் வரும் பொழுது இது நாம் இப்படியாக சடங்கு சட்டம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். பின்பு இன்னும் 6 காரியங்களை பார்க்கும்போது சமூக சட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். இது எதிர் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நாம் நேர்த்தியா வாழ பின்பு அதனுடைய விளக்க உரை தான் முடிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some of you would have read or heard that 613 laws. சில பேர் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள் 613 சட்டத்திட்டங்கள் அல்லது பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Some rabbi counted that and we just take it as, we don't recount it, we just take it. So usually we hear 613 laws. சில ரபிமார்கள் இதை கணக்கு எடுத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை கணக்கு எடுப்பது கிடையாது. ஆனாலும் பொதுவாக சொல்லுவது 613 பிரமாணங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். The 613 laws include the 10 commandments. இந்த 10 கற்பனையும் சேர்த்து தான் அந்த 613 பிரமாணங்களினுடைய காரியம். Chapters 1 to 7, for example, chapter 6, Paul says we are not under the law. அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது விசேஷமா 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இல்லை என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுவார். Chapters 1 to 7, Paul will give examples of the law and he quotes all the time from the 10 commandments. பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது 1லிருந்து 7ஆம் அதிகாரத்து வரைக்கும் பவுலடிகள் இந்த பிரமாணங்களை கோடி காட்டி வைத்து பேசுகிறதை கவனிக்க முடியும். பின்பு அவர் இந்த 10 கற்பனைகளை கொண்டு வந்து இதற்குள் புகுட்டி பேசுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். When Paul says law, the examples he gives is all from the 10 commandments. பிரமாணம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் உதாரணம் கொடுக்கும் பொழுது இந்த 10 கற்பனைகள் காணப்படுகிற கற்பனைகள் ஒன்றை எடுத்து தான் அவர் உதாரணமாய் கொடுக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். For example, in chapter 7, I would not know what covetousness really was unless the law said do not covet. Where is that law from? From the 10 commandments. அதாவது இந்த பிரமாணம் என்னிடத்தில் இந்த இச்சையாதிருப்பாயாக சொல்லி சொல்லுகிற இந்த காரியத்தை பிரமாணம் வர மட்டும் நான் அறியாமல் இருந்தேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எங்கே அதை கண்டு கொண்டார் என்று சொன்ன இந்த 10 கற்பனையில் காணப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே பவுலடிகள் பேசுகிறார். So the 10 commandments is a summary
representing the entire Mosaic law. ஆகினாலே முழு மோசேயின் பிரமாணத்தை சுருக்கமாய் கொண்டு வந்து வைத்ததுதான் இந்த 10 கற்பனைகளுடைய காரியம். So we have this law, the law of God. ஆகினாலே இந்த பிரமாணம் தேவனுடைய பிரமாணம் என்கிற காரியம் நம் இடத்தில் இருக்கிறது. But when a person, specifically a Jew, tries to obey the law of God, he finds out there is another law inside him that is working against the law of God. It is called the law of sin and death. யூதனை பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுது தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி முயலுகிறானோ அன்றைக்கு அவனை பார்க்கும் பொழுது இந்த பாவத்தை இந்த பிரமாணத்தை விட்டு வேற ஒரு பிரமாணம் அவனுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு தேவனுக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணி வைக்கிறதை இருக்கிறது என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறார். It's called the law of sin and death. இது மரணம் மற்றும் பாவம் என்கிற பிரமாணம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாவமும் மரணமும், because sin leads to death. The wages of sin is death. ஏனென்று சொன்னால் பாவமானது மரணத்துக்கு நேராக நடத்துகிறது, பாவத்தின் சம்பளமோ மரணம் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். So this law of sin and death stops me from obeying the law of God. ஆகினாலே இந்த பிரமாணம், அதாவது மரணம் மற்றும் பாவம் மற்றும் மரணமா இருக்கிற இந்த பிரமாணமானது தேவனுடைய பிரமாணத்தை நான் கை கொள்ளாதபடிக்கு அதை நிப்பாட்டம் செய்கிறதை அறிந்து கொள்வோம். Even if I try my best to externally obey the law, okay, don't commit adultery, okay, don't steal, but inside nothing has changed. Sorry, Dad, repeat once again. So even externally I try my best to keep the law. Okay, don't covet, I'm not going to take. Okay, don't commit adultery, okay, I won't commit. But inside, all of this can be working inside, although externally it seems like I'm obeying the law. வெளிப்புறமாய் இருந்து நான் தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் அல்லது உட்பட்டவனாய் இருந்து நான் செயல்பட்டாலும் உள்ளே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறது அல்லது இச்சிக்க காரியங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டு முரட்டாட்டம் பண்ணுகிறதை நாம் கவனிக்க முடியும். God could have said, you got a sinful nature. ஆண்டவர் நம்மளை பார்த்து நேரடியாக உனக்கு பாவ சுபாவம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நேரடியாக சொல்லி இருக்கலாம். I know what sin is, doing bad thing, but what's the sinful nature? பாவம்னா என்ன எனக்கு தெரியும், பாவ செயல் என்று சொன்னா எனக்கு தெரியும், ஆனால் பாவ சுபாவம் என்று சொல்லும் பொழுது என்ன? So God gives the law. ஆகினால் தான் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். When I try to obey, rebelliousness comes out of me. Then I realize my nature itself is sinful. நான் கீழ்ப்படிய முயலும் பொழுது எனக்குள்ள இருந்து முரட்டாட்டம் எழும்பி அந்த கீழ்ப்படியாதபடிக்கு செயல்படுகிறது. அப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் எனக்குள்ளாக பாவ சுபாவம் என்று செயல்படுகிறது என்று சொல்லி. Remember, I've explained this before. The fruit is sinful acts. The root is a sinful nature. நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேறு தான் இந்த பாவத்தினுடைய சுபாவம் என்று சொல்லி நாம் சொல்லி இருக்கிறோம். The law is good, but it's not able to help us. பிரமாணமானது நல்ல ஒரு காரியம், ஆனாலும் நமக்கு உதவி செய்ய அது அதிக செயலாய் இருக்க முடியாது. The law is like a mirror. It can show you how dirty you are, but it cannot help you to clean. It cannot help to clean you. பிரமாணம் என்று சொல்லும் போது ஒரு கண்ணாடியை போல நாம் எவ்வளவு அழுக்காக இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு அது காண்பிக்க முடியும் ஒழிய நம்மை சுத்திகரிக்கவோ அல்லது சுத்தப்படுத்த முடியாது. Without the mirror, I don't know, my face, was dirty, but now with the mirror, I know I'm dirty. கண்ணாடி இல்லாமல் என்னோட முகமானது அழுக்காக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அறியாமல் இருக்கும், ஆனாலும் கண்ணாடி இப்பொழுது பார்க்கும் பொழுது என் முகமானது அழுக்காக இருக்கும் என்று சொல்லி என்னால் தெரிந்து கொள்ள முடியும். So the mirror makes me realize that I'm dirty. The law makes me realize that I am sinful. ஆகினாலே கண்ணாடியானது நான் அழுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை உணர வைக்கிறது. இந்த பிரமாணமானது நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அதை என்னை உணர வைக்கிறது. So the law, though it is good because given by God, it cannot change you. It cannot enable us to do what is good. It cannot set us free. பிரமாணம் தேவனிடத்தில் நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நம்மை மாற்ற முடியாது, நம்மை அது சுத்திகரிக்க முடியாது. அதே சமயத்துல நம் நல்ல காரியங்களை செய்யும்படியாக நம்மை தூண்டி அது செய்ய முடியாது. Now, okay. We have seen chapter 6
we are delivered from the power of sin. Though we sin, we are not under the power of sin. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாம் பாவத்தின் கீழ் இருந்தாலும் பாவத்தின் அதிகாரத்தில் கீழ் இல்லை, அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் கவனித்தோம். In chapter 7, we are no longer, of course, we as Gentile Christians were never under the Mosaic law. Nevertheless, we learn about it as we read in the scriptures. But especially for the Jews, those who have accepted Christ, they are no longer under the power of the law. புறஜாதிகளாக கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலே நாம் மோசையின் பிரமாணத்தின் உட்பட்டவர்களாக இல்லை, ஆனாலும் இந்த காரியத்தை குறித்து நாம் படித்து ஆராய்ந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆகினாலும் இந்த யூத கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறபடினாலே இனி அவர்கள் பிரமாணத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In chapter 8, which will be our next lesson, we will study about how to live a victorious, righteous life. அடுத்ததாக அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்க போகிறோம். அது என்ன கவனிக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் விடுதலையாக்கப்பட்டு எப்படி வெற்றிகரமான ஒரு நீதியான அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். I want us to focus now at the ending of chapter 7. 7ஆம் அதிகாரத்தினுடைய முடிவை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். Let's go to chapter 7. Let's read from verse 15 to 25. A long passage, but I want us to read verses 15 to 25. As we read this passage, or as you go along in your Bible, the question is Paul describing his past experience when he was under the law, or is Paul explaining his experience now as a Christian? வசனம் 15 25 வசனம் வரைக்கும் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். இது கொஞ்சம் நீண்ட பகுதியாக தான் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கை குறித்து பேசுகிறாரா அல்லது அனுபவத்தை குறித்து பேசுகிறாரா என்று சொல்லி இங்கே நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். Okay, so it's a long passage, but I want us to read, and please open your Bible and go through, keeping the question in mind. So you need to ask this question: is Paul talking about his experience when he was under the law, or is Paul talking about his current experience as a Christian? நீங்கள் இந்த வசனத்தை தொடர்ந்து இப்பொழுது வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது கடந்த அனுபவம் அதாவது மோசையின் பிரமாணத்தில் உட்பட்டவனாய் இருக்கும் பொழுது வந்த அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரா, அல்லது இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் கீழ் இருக்கும் பொழுது இந்த அனுபவத்தை பேசுகிறாரா என்று சொல்லி நீங்கள் கேள்விகளோடு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Okay, let's read from verses 15 to 25. 15 25 வரை வாசிக்க கேட்போம். I do not understand what I do, for what I want to do, I do not do, but what I hate, I do. And if I do what I do not want to do, I agree that the law is good. As it is no longer I myself who do it, but it is sin living in me. For I know that good itself does not dwell in me, that is, in my sinful nature. For I have the desire to do what is good, but I cannot carry it out. For I do not do the good I want to do, but the evil I do not want to do, this I keep on doing. Now, if I do what I do not want to do, it is no longer I who do it, but it is sin living in me that does it. So I find this law at work. Although I want to do good, evil is right there with me. For in my inner being, I delight in God's law, but I see another law at work in me, waging war against the law of my mind and making me a prisoner of the law of sin at work within me. What a wretched man I am! Who will rescue me from this body that is subject to death? Thanks be to God who delivers me through Jesus Christ our Lord. Okay, we won't read in Tamil. It's a long passage. Now, the good I want to do, I cannot do. The bad I don't want to do, I do. You know, sometimes when I read it, it's like it's like as if I'm the one. Yeah,
I go through the struggles. The good I want to do, I'm not doing. The bad I don't want to do, I'm doing. I think a lot of us can, agree with this because we have the same kind of experience. இந்த வசனத்தோடு நாம் அநேக பேர் ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்று சொன்னால் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. பவுலடிகள் சொல்லுகிறார், நன்மையாய் செய்கிற காரியத்தை நான் செய்ய நினைத்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, தீமையாய் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைத்த காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி இங்க பவுலடிகள் சொல்லுகிறார். Now, the thing is Paul describing his past experience when he was under the law? Or is Paul describing his experience as a Christian? That means currently, that's what he's going through. அதாவது கேள்வி என்னவென்று சொன்னால், பவுலடிகள் இதை விவரிக்கும் பொழுது அல்லது பேசும்பொழுது, கடந்த அல்லது மோசையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை குறித்து பவுலடிகள் சொல்லுகிறாரா, அல்லது இப்பொழுது கிறிஸ்தவனாய் இருந்து அவர் கடந்து போகிற பாதை அல்லது அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரா? Now, scholars are divided on this Paul's past experience or his present experience. வேத வல்லுநர்கள் பண்டிதர்களை பார்க்கும் பொழுது இது பவுலினுடைய முன் அனுபவமா அல்லது இப்பொழுது நடக்கிற அனுபவமா என்று சொல்லி இதில் பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். I think many scholars or many commentators Romans will say Paul is explaining his current experience as a Christian because he talks in the present tense. அநேக வேத வல்லுநர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், பவுலடிகள் இப்பொழுது, அதாவது இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நிகழ்காரியத்திலிருந்து அல்லது நிகழ்காரியத்தை குறித்து தான் பேசுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுவார்கள். Earlier he was talking using past tense, now he's using present tense. So many believe that Paul is what we just read, Paul is expressing his struggle as a Christian. அதாவது ஆரம்பத்தில் பார்க்கும்போது பவுலடிகள் அவர் முன் அனுபவத்தை குறித்து அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தினுடைய அனுபவம், இப்பொழுது இருக்க அனுபவத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆட்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்தவனாய் வாழ்ந்து இப்பொழுது படுகிற வேதனைகள், போராட்டங்களை குறித்து தான் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுவார்கள். And many of us can identify with that. We want to do the good, we don't do the bad. We know it's bad, we still do it. So we can identify with it. நாம் இதோடு ஒற்றுக்கொள்ள முடியும் அல்லது அடையாளப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் எது நன்மை என்று சொல்லி தெரியும், ஆனால் அது செய்யாமல் போகிறோம். எது தீமை என்று தெரிந்தும் அதையே நாம் செய்து விடுகிறோம் அல்லவா? இது நமக்கு அறிந்த ஒரு காரியமா இருக்கிறது. I have read some commentaries and I've mentioned Timothy Keller before in the lessons. Now he talks about this. He says there are different views, but he personally believes Paul is talking about his current experience as a Christian. டிமோத்தி கேலர் என்று சொல்லி வேத வல்லுநர் கமெண்டர் குறித்து பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால் அவர் இந்த வாக்கியத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதிகமாய் நம்புகிற காரியம் பவுலடிகள் தன்னுடைய தற்போது இருக்கிற நிலை, அதை குறித்து தான் பவுலடிகள் பேசுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். Probably many commentaries would say the same thing. ஒருவேளை நிறைய கமெண்ட்ரிஸ், நிறைய வல்லுநர்கள் இது இப்படிதான் சொல்லுவார்கள். I have read this passage again and again and again and again. இந்த வசன பகுதியை நான் மீண்டும் அதிக தடவை வாசித்திருக்கிறேன். My conclusion, my understanding is Paul is talking about his experience when he was under the law, but using present tense to make it very real to us. என்னுடைய புரிந்துணர்வு என்னவென்று சொன்னால், பவுலடிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை வைத்து இப்பொழுது வெளியாரங்கமாய் தெளிவாக உரைக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறார் என்று சொல்லி நான் புரிந்திருக்கிறேன். If someone else was taking this class or teaching this, that person might say Paul is talking about his current experience as a Christian and may disagree with my understanding. ஒருவேளை யாராவது வேற ஒரு நபர் இந்த பாடத்தை இப்பொழுது நம்ம படித்து கொடுத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், அல்ல, இது பவுலடிகளை பார்க்கும்போது இப்பொழுது தற்போது இருக்கிற அனுபவத்தை குறித்தான் பேசுகிறார் என்று சொல்லி நமக்கு கருத்து வேறுபாடு அவர் சொல்லலாம். So for a long time, when I look at other commentaries, but my conclusion, I read again and again, somehow my conclusion is Paul is talking about his experience when he was under the law.
அதாவது மீண்டும் மீண்டுமா இந்த வசன பகுதியை நான் வாசிக்கும் பொழுது கண்டு கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், பவுலடிகளை பார்க்கும்போது தற்போதைய இருக்கிற நிலையை குறித்து அவர் சொல்லவில்லை. மோசேயின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவராய் இருந்தபோது கடந்து போன அனுபவத்தை குறித்து தான் பவுலடிகள் இங்கே பேசுகிறார். Now, that's my personal conclusion, but I'll try to explain why that's the conclusion of the view that I hold. இது நான் தனிப்பட்ட வைத்திருக்கிற ஒரு முடிவுரை. நான் இப்பொழுது விவரித்து சொல்லுவேன் ஏன் இப்படி ஒரு கருத்து எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி. So I felt like I was in a minority group where the majority will disagree. அதாவது நான் ஒரு சிறுபான்மை கூட்டத்தில் சேர்ந்தவனா இருக்கிறேன். அநேக பேருள்ள கூட்டம் இந்த காரியத்தோடு ஒத்து போக மாட்டார்கள். So I was quite happy when I came across, now one of the top authorities on the book of Romans is Professor Douglas Moo. He's written a few commentaries on Romans. ப்ரொஃபஸர் டக்ளஸ் ஊ என்று சொல்லுகிற ஒரு நபர் இருக்கிறார். இவர் இந்த ரோமர் புஸ்தகத்தை நிருபத்தை குறித்து அதிகமான கமெண்ட்ரியை எழுதியிருக்கிறார். அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நான் பார்த்து சந்தோஷம் அடைந்தேன். Now, Douglas Moo is one of the top scholars. He was also involved in the translation of the NIV, and he has written a few commentaries on Romans. டக்ளஸ் மூ என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வேத வல்லுநராக இருக்கிறார். அதே சமயத்தில் NIV ஆங்கில பைபிளை மொழியாக்கம் செய்தவர் அவர் தான். நிறைய புஸ்தகங்களையும் அவர் விட்டிருக்கிறார். Now, in his commentary, he understands that Paul is talking about his experience when he was under the law. அவருடைய கமெண்ட்ரியில பார்க்கும் பொழுது பவுலடிகள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பவுலடிகள் தன்னுடைய மோசேயின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டிருக்கிற அனுபவத்தை குறித்து தான் பவுலடிகள் பேசுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். So I was quite happy to read that because that's one of the top scholars. So I was quite happy. I'm not the only one who thinks like that, but Douglas Moo thinks like that. So I was quite happy to read that. சந்தோஷப்பட்டிருந்தேன். அதே சமயத்தில் அதை வாசிக்கவும் சந்தோஷமா இருந்தேன். ஏனென்று சொன்னால், அதாவது நல்ல ஒரு பேர் பெற்ற வேத வல்லுனர் இந்த காரியத்தை அவர் இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய நோக்கம் என்னுடைய எண்ணம் இப்படியாக இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். Dr. Craig Skinner, one of the top scholars in the world now, இப்பொழுது தற்போது உலகத்தில் உள்ள பெரிய ஒரு முக்கியமான வேத வல்லுனர் டாக்டர் ஸ்கீன் என்று சொல்லி அவர்கள் சொல்லலாம். Now, God is commenting on the book of Romans, but I have not read it. But earlier, I just went straight to chapter 7 to see how he explains it. ரோமர் புஸ்தகத்தை குறித்து அவர் இப்படியாக கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். நான் இன்னும் வாசிக்கவில்லை. ஆனாலும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நேரடியாக 7ஆம் அதிகாரத்துக்கு சென்று அவர் என்ன சொல்ல வருகிறார், கருத்து உரைக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க விரும்பினேன். Quite happy to read that he seems to also lean towards the understanding that Paul is describing his experience when he was under the law. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏனென்று சொன்னால், அவரை பார்க்கும் பொழுது கூட எதை சார்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், பவுலடிகளை பார்க்கும் பொழுது இதை பவுல் மோசையின் கீழ் உட்பட்ட இருக்கிற அனுபவத்தை குறித்து தான் அங்க சொல்லுகிறார் என்று சொல்லி அவரும் சொல்லுகிறார். And also he spoke about a couple of views which I never knew before. There are some who believe that Paul is representing himself, representing the whole of humanity. அதாவது சில ஆட்கள் இப்படிப்பட்ட கருத்து, அதாவது கண்ணோட்டம் வைத்து சொல்லுகிறார்கள். என்ன சொன்னால், பவுலடிகள் இதை வைத்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தை முழுவதும் வைத்து பார்வையாக முன்னுதாரணமாக வைத்து சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். But of course, that the objection would be, well, the whole of humanity was not under the Mosaic law, only the Israelites. So that would be an objection for that view. அதாவது இந்த பார்வை, அதாவது எல்லா மனித நேயத்துக்கு பிரதிநிதியாக இவர் நின்றார் என்று சொல்லும் போது அது தவறாக போய்விடும் என்று சொன்னால், இந்த மோசையின் பிரமாணமானது இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முழு உலகத்துக்கும் கிடையாது. ஆகினாலே அந்த கண்ணோட்டம் தள்ளுபடி செய்யலாம். Some believe that Paul, as he's talking about experience, he is representing the entire nation of Israel, all the Jews, because they all had the same experience. So Paul is also writing maybe his personal experience, but also representing all of Israel. இன்னொரு கண்ணோட்டம் அல்லது பார்வை இருக்கிறது. என்னவென்று அவர் சொல்லுகிறார், பவுலடிகளை எழுதும் பொழுது அவர் இஸ்ரவேலின் அல்லது யூத மக்களுடைய பிரதிநிதியாய் அவர் கடந்து போகிற அனுபவத்தை யூத மக்களும் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிரதிநிதியாக அவர் இந்த காரியத்தை எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி இன்னொரு கண்ணோட்டம் சொல்லுகிறது. Now that's an interesting thought which I think I don't think we should reject it. That's an interesting thought.
இது ஒரு அதிசயமான ஒரு சிந்தனை குறிய காரியமா இருக்கிறது. இது நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Now, the strongest argument really for those who say Paul is talking about his current Christian experience is because he's talking in the present tense. சாரி, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. Yeah, the strongest argument that Paul is talking about his current Christian experience is because he talks in the present tense. அதாவது அதிகமான தர்க்கம் அல்லது வாதம் இருக்கும் என்று சொன்னால், பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது தற்போதைய நிலைமை அல்லது நிகழ்காலத்திலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி அந்த வாதத்தை கொண்டு வந்து பேசுவார்கள். But I don't find that, personally, I don't find that's a strong or persuasive argument. தனிப்பட்ட ரீதியில் பார்க்கும் பொழுது அந்த தர்க்கம் அல்லது அவர்கள் வைக்கிற இந்த வாதமானது இது நம்மை ஈர்க்கக்கூடிய வாதமே அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா சரியாக இல்லை. Because sometimes we can talk about something that happened to us, we narrate, but we use present tense to make it very vivid. சில சமயத்தில் பார்க்கும் பொழுது வருகிற காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். ஆனாலும் இப்பொழுது தற்போதைய நிலைமை அல்லது இப்பொழுது நிகழ்காலத்தை வைத்து அது தத்துரூபமாக கொண்டு வந்து நாம் சொல்லிக் கொடுப்பது அது காணப்படும். For example, let's say I'm sharing, I say, I'm crying, really, I'm crying in pain. Well, I'm not crying in pain now, but something that happened before, but when I say it, I make it very present because that's more realistic, more vivid. When I say I'm crying in pain, not now, it happened before, but I'm using present tense to make my point even more felt. நான் வழியில் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் இப்படியாக காரியத்தை சொல்லும் பொழுது இந்த காரியம் இப்பொழுது தற்போதே நடக்கிற ஒரு காரியம் கிடையாது, இதுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியமா இருக்கும். ஆனால் இப்பொழுது நான் கொண்டு வந்து உணர்ச்சி பூர்வமா அதை சொல்லும் பொழுது அது தத்துரூபமாய் மாற்றப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படும். As Paul included himself in something that he did not do, பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது அவர் செய்யாத ஒரு காரியத்திலே தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார். For example, maybe Paul did go through that covetousness or coveting, or maybe he didn't go through, but does Paul sometimes talks about I or we when he's not actually doing it? அதாவது பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த இச்சையோ அல்லது மற்றொரு பொருளை அபகரித்து இந்த பவுல் செய்திருக்கலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். ஆனாலும் பவுல் அடிகள் சொல்லும் போது நாங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அனுபவிக்காமல ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். You will take just a few minutes to talk on this point because it's important. Go to Romans 6:1. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. Okay, let me read. What shall we say then? Shall we go on sinning so that grace may increase? Paul says we. Is Paul one of them who is saying that, we can sin because so that grace can increase? Is Paul saying that? Paul is identifying himself, but he is not saying it. பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? நான் இனி அதிக பாவம் செய்யலாமா கிருபை அதிகரிக்கும்படியாக என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் மற்றவர்கள் பிரதிநிதியாக அல்லது அவர்கள் ஒரு பங்காக செய்கிறாரா? பவுல் அது அல்லது பவுல் அடிகள் அதுக்கு சம்மதம் இல்லாமல் இதை பேசுகிறாரா? Shall we go on sinning, talking in the present tense? Does that mean Paul with others is sinning? No, he is not. நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அதாவது பவுல் அடிகள் மற்றவர்களோடு சேர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அப்படி அல்ல. So Paul using present tense doesn't mean he's doing it. He's saying it to make a point. பவுல் அடிகள் நிகழ்காலத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவர் அந்த பாவத்தை ஈடுபடாக செய்கிறார் என்று சொல்லி பொருள் அல்ல. இங்கே ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில் வைக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி தான் இருக்கிறார் கவனிக்க முடியும். Okay, 1 Corinthians chapter 10 verse 29 and 30. 1 Corinthians chapter 10 verse 29 and 30. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனமும். The other man's conscience I mean, not yours. For why should my freedom be judged by another's conscience? If I take part in the meal with thankfulness, why am I denounced because of something I thank God for? Maybe we can read that in the Tamil. 1 Corinthians 10. 1 கொரிந்தியர் 10 வசனம் 29 30. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சி குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே
குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். Paul is talking about what they are going through by saying I. பவுலடிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கடந்து போகிற காரியத்தை வைத்து நான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறதை கவனிக்க முடியும். So Paul uses himself as an illustration. பவுலடிகளை பார்க்கும் பொழுது தன்னை ஒரு உதாரணமாக முன் உதாரணமாக வைத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். Not that he's going through it, but he's using himself to make that expression. அவர் அதுக்கு கடந்து போகவில்லை. ஆனாலும் இந்த காரியத்தை அது சொல்லுக்குள் கொண்டு வரும்படியாக தன்னை கொண்டு வந்து வைத்து பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். Another example, chapter 13, 1 Corinthians 13 verses 1 to 3. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை இன்னொரு உதாரணத்தை இப்பொழுது நாம் கவனிப்போம். Though I speak in the tongues of men and of angels, but have not love, I am only a resounding gong or clanging cymbal. Though I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge, and if I have faith that can move mountains, but have not love, I am nothing. Though I give all I possess to the poor and surrender my body to the flames, but have not love, I gain nothing. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. Did Paul give his body to be burned? He'll be dead. பவுலடிகளை பார்க்கும்போது தன்னுடைய சரீரத்தை எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரா? He'll be dead if he did that. அப்படி செய்தாரா? அப்படி இல்லை. இல்ல அப்படி செஞ்சா செத்து போயிருப்பாரு. Paul says, if I know all knowledge, does he know knowledge? No, you keep reading, he says, we know in part. So what Paul is doing is exaggerating, hypothetically speaking, to make a point. இங்கே பார்க்கும் பொழுது எல்லாம் அறிவும் பெற்றிருந்தாலும் என்று சொல்லி சொல்லும் பொழுது எல்லாம் அறிவும் அவர் பெற்றிருந்தாரா? அல்ல, அவர் பங்கு பங்காக அறிவை பெற்றிருக்கிறார், பங்கு பங்காக கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகினாலே இது மக்களுக்கு தெரிவிக்கும்படியாக ஒரு உதாரணமாய் வைத்து பேசுகிறதை கவனிக்க முடியும். So in chapter 7, is it not possible that Paul is talking in the present tense what he went through when he was under the law? அதாவது 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இப்பொழுது நிகழ்காலத்தில் நின்று பிரமாணத்தின் கீழ் இருக்கும் பொழுது அவர் எப்படி கடந்து போனார் என்று சொல்லி பேசியிருக்கலாம் அல்லவா? Okay, so what I understand is before the cross, before accepting Christ, Paul as a Jew who wanted to obey the law of God discovered the law of sin and death. And what happened? It brought death and condemnation. பவுலடிகள் சிலுவைக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவர் என்ன கண்டு கொண்டார் என்று சொன்னால், இப்படியாக மரணத்தினுடைய பிரமாணமும் பாவத்தினுடைய பிரமாணமும் இந்த பிரமாணத்தின் மூலியமாய் கண்டு கொண்டார், அதனுடைய தண்டனைகளை கண்டு கொண்டார் என்று சொல்லி இங்க நாம் கவனிக்க முடியும். Paul said, I would not have known what coveting was if the Lord did not say about coveting. My question, Paul, you said we are not under the law, so why are you going under the law and suffer? அதாவது பவுலடிகள் பார்க்க சொல்லுகிறார், இப்படியாக பிரமாணம் எனக்கு சொல்லியிராதிருந்தால் இந்த இச்சிக்க மற்ற காரியங்கள் மற்றவனுடைய காரியத்தை இச்சிப்பது என்னவென்று சொல்லி அறியாமல் இருந்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், பவுலடிகள் நீங்க அங்க இல்லைன்னு சொன்னா ஏன் இதை பத்தி பேசுறீங்க என்று சொல்லி நம்ம கேள்வி எழுப்பலாம். Why are you going under the law? Of course you will have a tough time. You just explained. So why are you going under the law? நிச்சயமா உங்களுக்கு கடினமாய்த்தான் இருக்கும். ஆகையினால் ஏன் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவர்களை உங்களை ஆக்கிக் கொள்கிறீர்கள்? Verse 25, 7:25. 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்தை 24, 25 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன்.
What a wretched man I am. Look at my condition. I want to do, cannot. I don't want to do. What a wretched man I am. Who will rescue me from this body of death? Thanks be to God through Jesus Christ our Lord. Now, my question is this. Paul, has Christ set you free? கேள்வி என்னவென்று சொன்னால், பவுல் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா? If that's the case, and you were still going through it, what can I learn? Paul, you said Christ will set you free, yet you're going through all of this. That means you have been set free. So what hope does that give me? அதாவது பவுலடிகள் சொல்லுகிறார் அல்லவா, கிறிஸ்துக்குள் நான் சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி. அப்படி ஒருவேளை பவுலடிகள் நான் இதெல்லாம் இன்னும் கடந்து போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார் என்று சொன்னால், கிறிஸ்து என்ன விடுதலை ஆக்கியிருக்கிறார், நீங்கள் சொல்லுகிற காரியத்தின் கொண்டு நான் என்ன நல்லதை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம். So I believe if you take this diagram, you can read the scriptures later. Paul was explaining his experience under the law before the cross, before Christ. He said, what a wretched man I am. Who can save me? Praise God, Jesus Christ. Now, after the cross, after accepting Christ, there's another law that comes and helps to live a victorious Christian life. இந்த நீங்க வரைபடத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பவுலடிகள் சொல்லுகிறார், சிலுவைக்கு முன்பாக நான் எவ்வளோ ஒரு பாவியாக வாழ்ந்திருந்தேன், பிரமாணம் என்னை ரட்சிக்க முடியவில்லை என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலுவைக்கு பிறகு இன்றைக்கு நான் இந்த பாவத்தில் விடுதலையாக்கி சுயாதீனமாய் நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். Okay, so take this picture, take your time to read this, and you come to your own conclusion whether Paul is describing his current experience as a Christian or his experience when he was under the law and crying out, who can save me? Jesus Christ. Now, as we read in chapter 8, we can live a righteous life. இந்த காரியத்தை நீங்கள் படம் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொந்த ஆராய்ச்சி செய்யுங்கள். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை விட்டு நம் சுயாதீனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த